வரலட்சுமி பூஜை முடிஞ்ச கையோட 3வது நாள் அம்மனுக்கு வந்து புனர் பூஜையும் பண்ணியாச்சு. புனர் பூஜை பண்ணி அதுக்கப்புறம் அந்த கலசம் கலசத்தில் உள்ள அரிசி, அதுக்கப்புறம் அதில் வேஷ்டி விரிச்சிருந்தேன் சாமிக்கு வேண்டி அதுக்கப்புறம் அம்மனோட புடவை இது எல்லாமே நம்ம வந்து அழகாக சேஃப்டி பண்ணி மடித்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து வரலட்சுமி பூஜை சம்மந்தமான குப்பைகள் தான் கீழே இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே அந்த பூஜைக்கு யூஸ் பண்ண பொருட்கள் தான். அதனால் வந்து அதெல்லாம் வந்து வாரியல்கிட்ட பெருக்க வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு பழைய துணி வச்சு எல்லாத்தையுமே அப்படி பெருக்கி ஒரு கவரில் அள்ளி வச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த சோபா இருக்க இடத்துல தான் வந்து அம்மன் நம்ம வச்சுருந்தோம். எல்லாத்தையும் எடுத்ததுனால இப்போ சோபா திருப்பி அதே இடத்துல வச்சு எந்த பொருள் எந்த இடத்துல இருந்துச்சோ அதே மாதிரி எல்லாத்தையுமே நீட் பண்ணியாச்சு. பூஜை தான் முடிஞ்சாச்சுல்ல, அதனால் நம்ம பையை எடுத்து வச்சுக்கலாம் அப்படிலாம் கூட நினைக்கிறது கிடையாதுங்க. இன்றைக்கி இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு நினச்சாச்சுன்னா இன்றைக்கி இந்த வேலையை நான் முடிச்சே ஆவேன். அது போக 3வது நாளே எடுத்து வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, திடீர்னு நம்மளுக்கு பீரியட்ஸ் ஆயிரும். அப்புறம் அதை வந்து நம்மளுக்கு தொட முடியாமல் போயிடும். அப்புறம் அது கீழே இருக்கும். அடுத்த வருஷம் பூஜைக்கு தான் அடுத்து தொடுவோம். அதனால தாங்க எப்போதுமே பூஜை முடிஞ்சால் நான் எல்லாத்தையுமே எடுத்து நான் உடனே மேலே வச்சுருவேன் 3வது நாளே. இந்த வீடியோ பிடிச்சா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.